எனக்கு அன்பானவர்களே, முதலிலே பார்க்கும் பொழுது நீ துதிக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற எல்லா தடைகளும் மாறி போகும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, நீ துதிக்கும் பொழுது உன் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து போகும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது நீ துதிக்கும் பொழுது ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம். உன் துதி வேளையை நீ உயர்த்து. தனிமையிலே இருக்கும் பொழுது துதிக்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வா. உன் குடும்பத்தாரோடு துதிக்க முன்வர வேண்டும். நீ துதிக்க 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 உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிதான ஒரு காரியத்தை, ஒரு புதிதான செயல்பாட்டை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பல அதிசயங்களை செய்கிற தேவன், உண்மையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், மாட்சிமையின் தேவன், இந்த நாளிலும் கூட இப்படியாய் தகப்பனே துதிக்க வேண்டும், துதியின் மூலமாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக வேதத்தின் அடிப்படையிலே உணர்த்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. துதியின் சத்தத்தை இந்த குடும்பத்திலே எல்லைகளிலே எழுப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு நான் கட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களில் இருக்கிற தடைகள் விலகட்டும், குடும்பங்களில் இருக்கிற கட்டுக்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெயமற்று இருக்கிற, தோற்று போய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நீ ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் குடும்பத்திலும் இல்லத்திலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் இறங்கி செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே மகிமை அடையும். நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.